கூட்டணியினுடைய தலைவர் பொதுக்கூட்டம் நடக்குது. பிரதமர் மோடி தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காரு. அவங்க பாஜக சொல்றது பிரதமர் மோடி தமிழகம் வந்திருக்கிறார், சூரியன் மறையும் இலை தாமரை மலரும் அப்படின்னு பேசியிருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க? சூரியன் மாலையில் மறைந்தாலும் காலையில் எழுந்துவிடும். அதுபோல திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உதயசூரியனுக்கு மறைவே இல்லை. த சன் நெவர் செட்ஸ். திமுக கழகத்தை பொறுத்தமட்டில் திராவிட இயக்கம் 75 ஆண்டு கால தியாக பாரம்பரியத்தை கொண்டது. வியர்வையிலும் கண்ணீரிலும் இரத்தத்திலும் எழுதப்பட்ட தியாக வரலாறு தான் திராவிட இயக்கம். அதை அடியோடு துடை தெரிவோம் என்று உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் பேசியது வரம்பு மீறியதாகும். அவருடைய பதவிக்கு அது பொருத்தமானதல்ல. ஆணவத்தோடும் அகந்தையோடும் ஒரு 75 ஆண்டு கால தியாக வரலாற்றை கொண்ட ஒரு இயக்கத்தை துடைத்தெறிவோம் என்று பேசுவது மிகவும் கண்டனத்துக்குரியதாகும். எனது கண்டனத்தை ஆளுநருக்கு இங்கே அவர் எப்படி வரம்பு மீறி செயல்படுகிறாரோ அதை போல உள்துறை அமைச்சரும் வருகிற போதெல்லாம் திராவிட இயக்கத்தை, திராவிட முன்னேற்ற கழகத்தை அவர் ஒழித்து கட்டுவேன்கிற முறையிலே பேசுவது கண்டனத்துக்குரியது. அது நடக்கக்கூடாது, நடக்க முடியாதது. அது ஒரு காலம் அப்படிப்பட்ட முயற்சி இந்த திராவிட இயக்க பூமியில் நடக்காது, நடக்க விடவும் மாட்டோம். தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி அந்த கூட்டணியில் இருந்தவர்களே வெளியில போயிட்டு மறுபடியும் அந்த கூட்டணியிலே இணைந்துட்டு நாங்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஒரு மெகா கூட்டணி அமைச்சிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதில் புதிய கட்சிகள் எதுவும் அதில் இணையில, தேமுதிக வெளியில வந்திருக்காங்க. அவங்க என்ன முடிவு எடுத்திருக்காங்க? அவங்க என்ன எதுவும் சொல்லலை, எந்த பக்கம்னு சொல்லலை. மற்றவங்க கொஞ்சம் பேர் வெளியே போகிறாங்க, திரும்ப வந்து சேர்ந்துருக்காங்க. அது அவங்களுடைய ஜனநாயக உரிமை, வந்து சேர்றாங்க. வீழ்த்த முடியாது. அவர்கள் இந்த கூட்டணியின் மூலமாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியை வீழ்த்த முடியாது. அது அவர்கள் கனவு காணலாமே தவிர அது நனவிலே நடக்காது. எடப்பாடி பழனிசாமி அதான் பேசியிருக்காரு. என்ன பேசியிருக்காரு? திமுக ஆட்சியை வந்து வீழ்த்துவோம், ஸ்டாலினுக்கு பாய் பாய் அப்படின்னு பேசியிருக்காரு. சற்று நேரத்துக்கு முன்னாடி அவர் ஏதோ வீட்டில் இருந்து பஸ்ஸுக்கு போகும்போது பாய் பாய் சொன்ன மாதிரி அவர் பாட்டு ஏதாவது சொல்லிட்டு போவார். அவருக்கு பாய் பாய் சொல்லி தான் வெளியே அனுப்பிட்டாங்க. அவர் திரும்ப அங்கே வர முடியாது. முதலமைச்சர் நாற்காலிக்கெல்லாம் அவர் வர முடியாது. அதற்கு வாய்ப்பே கிடையாது. திமுக கழகம் தான் மீண்டும் ஆட்சிக்கு வரும். மாண்புமிகு தளபதி ஸ்டாலின் அவர்கள்தான் தொடர்ந்து எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலிலும் மகத்தான வெற்றி பெற்று அவர்தான் மீண்டும் முதலமைச்சர் ஆவார். 1,26,00,000 மனங்களை வென்ற தந்தை டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advttv@dttv.in.